சேட்டை செய்யும் மழலைகளே, ஆடி ஆட்டம் போடும் மருந்துகளே, வீட்டில் சேட்டை செய்யும் மழலைகளே, ஆடி ஆட்டம் போடும் மருந்துகளே, நல்லவர்களை பார்த்து ரசிக்கணுமா? உங்க திறமையை உலகம் அறியணுமா? இளம் புனிதர்களை தெரியணுமா? இது கண்ணாட கண்மணிகளே, கண்மணிகளே, இது கண்ணாட கண்மணிகளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வாரம் நம்ம டாம் வருவானா இல்லையான்னு தெரியலையே. வருவானா இல்லையா? இத வந்துட்டேன் ஜெனிலியா. வந்துட்டியா டாம்? நீ ஏதோ வராம இருப்பியோ நான் நினைச்சேன். நானாவது வராம இருக்கிறதாவது? அதானே பார்த்தேன், நீனாவது இங்க வராம இருக்கிறதாவது. நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்களை நம்ம மைண்ட்ல சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் டென்ஷன். அதுதான் உண்மைதான். அதையே என்கிட்ட அதுவும் இப்ப சொல்றேன். ஆமா ஜெனிலியா, அதனால நான் தேவையில்லாத விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதே இல்லை. ஓ, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி விஷயத்த ஸ்டோர் பண்ணாமல் இருந்தீங்களா? உங்களுக்கும் உங்களோட உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்பவே சரியா சொன்ன ஜெனிலியா. அதனால நமக்கு தேவைப்படுற தேவையான நல்ல விஷயங்களை மட்டும் நாம எடுத்துக்கணும். ஆமாம் டாம், நீ கரெக்டாக தான் சொன்ன. நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம அப்படியே விட்டுறணும். அதெல்லாம் ரொம்ப 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 நல்லது. சரியா சொன்ன ஜெனிலியா. இது எல்லோருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா டாம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அதுவும் எனக்கும் பிடிச்சிருக்கு. புரிஞ்சதா? அப்படின்னா வா, நாம போய் இந்த வாரத்துக்கான குட்டி ஸ்டோரி என்னன்னு பார்த்துட்டு வரலாம். அற்புதம் செய்பவரை, அதிசயம் செய்பவரை, எங்கள் இயேசுவே. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இது கண்ணின் மணிகளை வாங்க, இயேசு கதையை கேளுங்க. இயேசுவோட சீடர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருந்தார். அவர்தான் பேதுரு. ஒரு நாள் பேதுரு வீட்ல அவரோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. காய்ச்சல் வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க. மருத்துவர்கள் எல்லா சிகிச்சையும் கொடுத்தாங்க. ஆனா காய்ச்சல் மட்டும் குறையவே இல்லை. இதனால அவங்க வீட்ல இருந்தவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல தான் இயேசு பேதுருவோட ஊர்ல நற்செய்தி அறிவிச்சு நிறைய புதுமைகளை செஞ்சிட்டு இருந்தாரு. இயேசு கிறிஸ்து பேதுருவோட வீட்டுக்கு போனாரு. பேதுருவோட மாமியார் காய்ச்சல் வந்து அவதிப்படுறத அங்க இருந்தவங்க இயேசு கிட்ட சொன்னாங்க. இயேசுவும் சீடர்களும் வீட்டுக்குள்ள போனாங்க. இயேசு பேதுருவோட மாமியாரை தொட்டு அவருக்கு காய்ச்சல்ல இருந்து விடுதலை கொடுத்தாரு. இயேசு தொட்டதுமே பேதுருவோட மாமியாருக்கு காய்ச்சல் நீங்கிடுச்சு. உடனே அவங்க எழுந்திருச்சு வீட்டு வேலைகளை செய்யற அளவுக்கு நல்லா சுகமாயிட்டாங்க. அப்புறம் அந்த ஊர்ல நிறைய நோய்வாய்ப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இயேசு நிறைய அற்புதங்களை செஞ்சாரு. நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. நடக்க முடியாதவங்கள நடக்க வச்சாரு. கால் சரியில்லாதவங்களுக்கு கால்களை சரியாக்குனாரு. படுத்த படுக்கையா இருந்தவங்களுக்கும் சுகம் கொடுத்தாரு. இப்படி நிறைய புதுமைகளை இயேசு செஞ்சதுனால அங்க இருந்த எல்லாரும் கடவுளை போற்றி புகழ்ந்தாங்க. அருமையான கதை, கேட்கவும் பார்க்கவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதை பத்தி பேச போறோம்? அதுவா, நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தத்துவமா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னோம். அதெல்லாம் உண்மைதான். ஆமா ஜெனிலியா. அடுத்ததா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையான அதுவும் ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னு கொஞ்சம் சொல்றியா ப்ளீஸ்? ஓ, தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கொஸ்டின் தானா? சரி சரி, கேளு கேளு. நான் அதெல்லாம் ஈஸியா கேட்டுருவேன். நீ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் டிவி பாப்ப? ஓ, அதுதான் கொஸ்டினா? ஆமா. ஆனா இதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஆன்சரை சொல்லு. நான் சொல்றேன். நான் வீட்டில் இருக்கும்போது போராக இருந்தால் நான் டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலன்னா நான் டிவி பார்த்துட்டு எப்போ எனக்கு தூக்கம் வருதோ அப்போ போய் நல்லா நிம்மதியாக தூங்குவேன். அப்படியா ஜெனிலியா? ஆமாம் டாம். சரி, நீ எதுக்கான கொஸ்டினை கேட்ட என்கிட்ட? அது ஏன்னு இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பண்டுகள் பார்த்துட்டு வந்து சொல்லட்டுமா?
ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரத்துக்கான வாட்ஸ்அப் பாட்டுகள் பார்க்கலாம். கடவுள் தந்த திறமைகளை இப்போ காட்ட போறோம் நாங்க. மகிழ்ந்திடலாம் வாங்க. இது வாட்ஸ்அப் பாட்டுகள். இது வாட்ஸ்அப் பாட்டுகள். May I honor to share with you a powerful and timeless message. இது பாடல் 23. ஆண்டவரே என் நாயன், எனக்கு எதுவும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது தன்னை அவர் எனக்காக செய்வான். அழைப்பு செய்வான். அவை எடுத்து புத்துயிர்களை தன் கேட்க நீ மீது வழி நடத்திடுவான். மேலும் தாவின் இருசை பள்ளத்தாக்கில் நடத்து நேர்ந்தாலும் என்னோடு இருப்பதால் எப்பெங்கிருக்கும் அன்றிடம் போலும் இடங்களையும் எனக்கு எதிர்களை கடந்து எனக்கு ஒரு வெண்களை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நன்மை இழக்கின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வருகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் மறு அளவும் எனக்கும் என்னை கூட சூழ்ந்து வரும் நாளும் ஆண்டவர் என்று கொஞ்ச நாள் வாழ்ந்திருப்பேன். தேங்க்யூ. வசிக்கிறார். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள்
செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் வசிக்கிறார். விதாசுதன் பஸ்தாவின் பெறாலே ஆமென். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துக்கடலை நம்மளை ரசித்தாலும் சர்வேஸ்வரன் பஸ்த ஆவின் பெறாலே ஆமென். இயேசு மரிசு சுத்தனை வாரியே வாழ்க. ஆமென் மரியா. திருப்பாடல் 23. ஆண்டவர் நம்மாயர், ஆண்டவர் என்னாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவரிலே பாரச் செய்வார். அமைதியான நீர் நிலங்களுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துளில் அளிப்பார். தாம் பேரை கேட்பேன், நீதி வழி நடத்திடுவார். மேலும் சாவீரின் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நீண்டாலும் நீர் என்னோடு இருப்பதால் எட்டினுக்கும் அஞ்சினேன். உன் கோலும் நடுங்களையும் என்னை தேற்றும். என் எதிரிகளை கண் முன்னே ஒரு விருந்து ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே உன் மறுநலமும் பேரன்பும் உடைய சொந்து வரும். நானும் ஆண்டவர் இல்லத்தில் 2 நாள் வாழ்ந்திருப்பேன். ஆமென். Joy to the world, the Lord is come. Let all receive her King. Let every heart prepare in noon. And then nature sing, and then nature sing, and heaven nature sing. Joy to the earth, the Savior rings. Let man the songs employ, that fields and flocks, rocks and flames repeat the sounding joy, repeat the sounding joy, repeat the sounding joy. Lord, make me an instrument of your peace. Where is angel, let me soul. Where is lunch, me pardon. Where is the doubt, fail. Where is the respite, home. Where is sadness, lie. Where is sadness, joy. O to my master, granddad, I may not so much seek to be consoled as to console, to be understood as to understand, to be loved as to love. For it is in giving yes, he said, and pardon, dear pardon, is set and tie, we are born to eternal life. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, அலைகள் மோதிடும் கடற்கரை தானிலை வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதி
காதற்கரை தானிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். நம்மை பாதுகாக்கும் இறைவன், உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். ஆண்டவர் நோக்கி நீரே என் புகலிடம் என்னாரன், நான் நம்பிருக்கும் நீரவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் என்னை வேடரின் கண்ணீர் என்றும் கொண்டரிக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் ராக்கியருக்கு இப்புகலிடம் காண்பீர். உண்மையும் கேளையும் கவசமும் ஆகும். எருவின் திகளுக்கும் பகலை பாய்ந்து வரும் அம்புக்கும் நீ நஞ்ச மாட்டீர். எளிரின் வழக்கமும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலை தாக்கும் கொடையை வாதிக்கும் நஞ்ச மாட்டீர். உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவுமே உம்மை அணுகாது. பலருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உன் கண்ணாலே காண்பீர். ஆண்டவரை உன் புகலிடமாய் கொண்டீர். நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உன் கால் கழுமீது மோதாதபடி தன் கைகளை தாங்கிக் கொள்வது. சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீ நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரையின் பாம்பின் மீதும் நீ மிதித்து செல்வீர். அவங்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவங்களை விடுவிப்பேன். அவங்களோடு இருப்பேன். நீடிய ஆயுள அவனுக்கு வெளிப்படுத்துவேன். என் மீட்பை அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவரை உம் கூடாரத்தில் தண்ணீர் தருகிறவர் திருமலையில் கூடியிருப்பவர் வாசச்சலையில் நடப்பவரை இன்னும் நீராட்சி உளமாற உண்மை பேசுவர். தம் நாவின் புறங்கு தம் தோழருக்கு தீங்களை தம் அடுத்தவருக்கு பழித்துடைய நெறித்தவன் நடப்பவரை விரிவாக கருதுவார். ஆண்டவர் கஞ்சோரை விரிவாக மதிப்பர். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குதே மீறா. தம் பணத்தை வட்டி கொடார். மாசற்ற கையூட்டுகளால் இவ்வாறு நடப்பதை என்றும் இருப்பேன். ஆண்ட நடுவாக்கு இறைவாக. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கலக்குன்னு கலக்கிட்டாங்கல்ல. ஆமா ஜெனிலியா, சூப்பரா பண்ணாங்க. சரி டாம், நீ கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணேன். ஆனா நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீ இன்னும் ஆன்சர் பண்ணல. அதுவா சொல்றேன், ஆனா அத பத்தி பேசணும் அப்படின்னா இந்த டைம் பத்தாதே. டாம், நீனாவது இப்பயே சொல்றதாவது. என்ன ஜெனிலியா நீ இப்படி சொல்லிட்ட? அதெல்லாம் பத்தி சொல்றதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இந்த டைம் போதுமானதா இல்லைன்னு சொல்றேன். சரி சரி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீ என்கிட்ட கொஸ்டின் கேட்டல, அதுக்காச்சும் ஆன்சர் சொல்ல. உன்னை நான் என்ன கேட்டேன் ஜெனிலியா? டாம், நீ ஒரு வாரம் முன்னாடி கேட்டதை தான் மறப்ப. இப்போ ஜஸ்ட் நான் இப்போ கேட்டதை மறந்துட்ட. சும்மா சொல்லி பார்த்தேன் ஜெனிலியா, எனக்கு ஞாபகம் இருக்கு. ஷோபா டாம், உன்னை என்ன டென்ஷன் பண்ணி பார்க்கறது உனக்கு என்ன ஹாப்பி? எனக்கு அதுல கொஞ்சம் ஆனந்தம். ஷோபா, இதுவே ஒரு கண்டென்ட்டா மாத்தாம நீ விஷயத்துக்கு வா. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை மறந்து போயிட்டேன். அதனால டாம், உன்னால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? சரி சரி, அதெல்லாம் அப்படிதான். இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கிளம்பலாமா? கிளம்ப வேணாம்னு சொன்னா கிளம்பலாம்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். வா, இப்போ நம்ம கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நீங்க எப்பவும் போல மறக்காம உங்களோட சூப்பரான டேலண்ட்ஸ் வீடியோஸை எங்களுக்கு அனுப்பி வைங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மறக்காம அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 8637661914. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். டாடா, பை பை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.